இன்றைக்கி நம்ம உலகத்தில் பார்த்தோன்னு சொன்னால் ரொம்ப பரவலாக பரவி இருக்கக்கூடிய ஒரு செய்தி, ரொம்ப கொடூரமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், இஸ்ரேலியர்கள் பாலஸ்தீனர்களை ஒப்பந்தத்தை மீறி தாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது நாம் நம்ம என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறோன்னு சொன்னால், யூதர்கள் அப்படிங்கிறவங்க இன்றைக்கோ நேற்றோ இந்த மாதிரி பழக்கத்தில் உண்டானவங்க கிடையாது. மாறாக பனு இஸ்ரேல கூட்டத்திலிருந்து வந்தவர்கள் தான் யூதர்கள். குரானில் வருது இந்த சம்பவம். அந்த காலகட்டத்திலே ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இந்த பனு இஸ்ரேலர்களை ஒரு இடத்துல விட்டுட்டு நான் அல்லாஹ் கிட்ட போய் பேச போகிறேன். அல்லாஹ் ஒரு இடத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வர சொன்னால், அந்த இடத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் போகிறதுக்காக செல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் இவங்களை விட்டுட்டு முன்னாடி போயிட்டாங்க. அவங்க திருப்பி வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இந்த பனு இஸ்ரேலர்கள் இருக்கக்கூடிய ஒரு நபர், சாமிரின்னு சொல்கிற ஒரு நபர், அவர் என்ன செஞ்சார், இந்த நகைகளெல்லாம் ஒன்று சேர்த்து காளை கன்று உருவத்தில் ஒரு விஷயத்தை உருவாக்கி அதை கடவுளாக வணங்க சொல்லி, இதுதான் நம்மளோட கடவுள், இதுதான் மூசாவுடைய கடவுளும், மூசா மாறாக இதை மறந்துட்டாருன்னு சொல்லி அந்த மக்களுக்கு ஏமாற்றக்கூடிய ஒரு வண்ணமாக ஒரு விஷயமாக தூண்டி காட்டி, நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால், இந்த பனு இஸ்ரவேலர்லேருந்து உருவாகக்கூடிய யூதர்கள் இவங்க இன்னைக்கு நேற்று நம்மளை ஏமாற்றிக்கிட்டோம், மாற்றி செஞ்சுக்கிட்டோ இல்லை. மாறாக அந்த காலகட்டத்தில் ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலகட்டத்திலேயே இந்த மாதிரி கொடுத்த வாக்குக்கு மாறு செய்யக்கூடிய குணத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும்.